ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் சின்ன பசங்க சடபுடன் வளர்ந்துடுறாங்கல்ல. நம்மளை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே வந்துட்டு டாலாக ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்காங்கல்ல. நாட் லைக் ஹேபிட்ஸ் அவங்களோட எபிலிட்டிஸ் அதை வச்சு சொல்ல, பட் பார்க்கறதுக்கு சைஸ் வைஸாக வந்துட்டு நம்மளோட அவங்க பெருசாக இருக்காங்கல்ல. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இதை பெருசாக நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா எல்லாருமே வளர்ந்துட்டு இருப்போம். நம்மளோட சின்ன பசங்க வந்துட்டு கம்மியாக தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் காலேஜ் வந்துட்டு க்ரோ ஆகிறது எல்லாருமே ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட பெருசாக இருக்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது யோசிச்சிருக்கேன், என்னடா அது ஃபர்ஸ்ட் இயர் பசங்க நம்மளோட பெருசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு பேசிக் எவல்யூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐலாண்ட் ஜைஜான்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு அனிமலோ பறவையோ ஒரு ஐலாண்டில் போய் இருக்குது, அந்த ஐலாண்டில் வந்துட்டு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் பிரிடேட்டர்ஸே இல்லைன்னு வைங்களேன். அந்த அனிமல் வந்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக வாழ ஆரம்பிக்கும். எந்த ஒரு பயமே இல்லாமல் நிறைய சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வளரும். இப்படியே சில 1000 வருஷத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்க இந்த அனிமல்ஸோட சைஸ் இந்த பேர்ட்ஸோட சைஸும் பெருசாயிரும். உங்களுக்கு வந்து டோடோ பேர்டோட கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பீஜன் வரும், அது நிறைய சாப்பிட்டு அது வந்துட்டு டோடோவா மாறிடும். இதே மாதிரி தான் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கமோடோ டிராகன்ஸ், கலாபேகஸ் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய பெரிய டார்டைஸ், பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரேட் ஸ்பீசிஸ் அண்ட் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்விரான்மெண்ட்ல எந்த பிரிடேட்டர்ஸுமே இல்லாமல் நிறைய ஃபுட்டு கிடைச்சதுனால அதோட சைஸை விட டபுளா ட்ரிபிளா பெருசா மாறி இருக்குது. இதே தான் நம்ம ஹியூமன்ஸுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரிடேட்டர்ஸையும் வந்துட்டு அழிச்சாச்சு, கூண்டில் போட்டு அடைச்சாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு நம்ம உயிருக்கு வேற எந்த அனிமல்ஸ்னாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே நம்மளுக்கு தான். மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு நினைச்ச நேரத்துக்கு நல்லா நியூட்ரிஷியஸாக சாப்பிட முடியுது. ஆப்வியஸ்லி சில பேர்த்தால நல்லா சாப்பிட முடியாது, அவங்க வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்றது கிடையாது. பட் என்ன ஆகும்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அழிஞ்சிருவாங்க. டார்வின் சொல்வாப்ல இல்ல, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சில 1000 வருஷங்களுக்கு கழிச்சு ஹியூமன்ஸ் ஜெயிஜாண்டிக்காக இருப்பாங்க. பட் ஆல்சோ இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நம்ம காட்டுவாசிகளாக இருந்தப்போ வந்துட்டு நம்ம ஓடணும், குதிக்கணும், தொங்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்துங்காட்டி நம்ம ஃபிசிக்கலி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தோம், ஸ்ட்ராங்காக இருந்தோம், நம்மளால வந்துட்டு சர்வை பண்ண முடிஞ்சு. பட் இப்போ நம்ம வந்துட்டு கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டிஸுமே பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம பாடி வந்துட்டு நம்மளோட எபிலிட்டிஸை லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்லஸ் நம்மளா ஜிம்முக்கு போயிட்டு ஓடுறது ஆடுறது பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. டோடோ பேர்ட் எப்படி 100 வருஷத்தில் அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி நம்மளுக்கும் நடக்கலாம்.